தாய் வீடு. ஜூன் 2026. வாழ்வியலோடு பின்னி பிணைந்த கலையாக காமன் கூத்து எழுதியவர் அருணாச்சலம் லட்சுமணன். வாசிப்பவர் கமலவதனா சுந்தா. தோட்டங்களில் வருடாந்தம் காமன் கூத்தின் நிறைவின் பின்னர் அக்கூத்து தொடர்பான அதிர்வலைகள் சில காலங்களுக்கு தொடர்ந்த வண்ணமே காணப்படும். தோட்டங்களில் சிறுவர் விளையாட்டு களங்கள் அதிகமாகவே காணப்படுவதை அவதானிக்கலாம். பாடசாலைகளில் ஓய்வு நேரங்களில் காமன் கூத்து பாடல்களை பாடியும் அதற்கேற்ற நடனங்களை இயல்பாகவே ஆடியும் மாணவர்கள் மகிழ்வதை நாம் கண்டுகளிக்கலாம். காமன் கூத்து பாடப்படுகின்ற பாடல்களை அத்தோட்டத்தில் உள்ள சிறுவர்கள் இயல்பாகவே பாடுகின்ற போக்கும் உள்ளது. அவ்வாறு இக்கூத்தில் பிரயோகிக்கப்படும் தப்பிசை இயல்பாகவே இசைக்கும் வல்லமையும் அவர்களுக்குண்டு. காமன் கூத்து பயிர் நிலையில் உள்ள தோட்டங்களில் சிறுவர்களிடத்தையே இக்கலை மரபு இயல்பாக ஊடுகடத்தப்படுகின்றமை அவதானத்துக்குரியதாகும். பார்த்தல், கேட்டல், செவிமடுத்தல், அவதானித்தல் ஊடாக மக்கள் கலைகள் அடுத்த தலைமுறையினருக்கு ஊடுகடத்தப்படுகின்றது. தோட்டத் தொழில்துறை சார்ந்த தொழில்களின் மீதான அவதானிப்புகளும் இத்தன்மையுடனேயே நோக்கப்படுகிறது. நேரடியாக பெயர் பதிவதும் கைக்காசு சம்பளத்தில் தொழிலுக்காக இணைக்கப்படுகின்ற தன்மையும் காலாதி காலமாக இங்கே நடந்து இருக்கின்றது. இதன் பின்னணியில் குறைந்த சம்பளத்தில் நிறைந்த உழைப்பையும் சுரண்டிக் கொள்கின்ற போக்கும் காணப்படுகின்றது. பெற்றோர்கள் வேலைக்கு சென்றவுடன் வீட்டில் உள்ள பிள்ளைகள் விளையாட்டு முற்றங்களில் காமன் கூத்தை அரங்கேற்றி மகிழும் இலாவகம் மிகுந்த கவனத்திற்குரியதாகும். வீட்டில் உள்ள சேலைகள், பவுடர், வளையல்கள், வீட்டு தோட்டத்தில் உள்ள மஞ்சள் ஆகியவற்றை பிரயோகித்து தமக்குள்ளேயே ஒப்பனை செய்கின்ற நிலைமையையும் அவதானிக்கலாம். அவ்வாறே பலா இலைகளையும் ஈக்கில் துண்டுகளையும் பயன்படுத்தி கிரீடங்கள் செய்வதும் அதனை தலைகளில் மாட்டிக்கொண்டு மகிழ்வதும் கவனத்துக்குரியதாகும். வாழை மட்டைகளை பிரயோகித்து புசங்கள் செய்வதும் காற்றட்டைகள் நீளமான சட்டையை அடையாளப்படுத்தும் செயற்பாடுகளும் இவர்களால் இயன்றளவு மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. சூழலில் உள்ள பொருட்களை வைத்து பந்தல் அமைத்தல், பீடம் அமைத்தல், இந்திர சபை அமைக்கும் செயற்பாடுகளும் தொடர்ந்த வண்ணமே உள்ளன. அவ்வாறே தப்பு கருவிக்கு ஒத்தாக கொத்துக்கள், உடைந்த பிளாஸ்டிக் வாளிகள், தகர வாளிகள் ஆகியவற்றை உபயோகித்து தப்பிசையை ஒலிக்க செய்யும் இலாவகமும் இயல்பு நிலை பெற்றதாகவே விளங்குகின்றது. பாடல் இசைக்கும் பாங்கும் அவதானத்தை பெறுகின்றது. இவர்களில் இயல்பான அழகியல் உணர்ச்சி வெளிப்பாடுகளை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. இவ்வாறான தொடர் அவதானம் கலைகள் எவ்வாறு தலைமுறையினருக்கு ஊடுகடத்தப்படுகின்றது என்பதை அறிதலுக்கான முயற்சியாகவும் அமையப்பெறும். பார்த்து கேட்டு மகிழ்ந்த வகையிலேயே இக்கலை அடுத்த தலைமுறையினருக்கு ஊடுகடத்தப்படுகின்றன. சிறுவர்கள் மத்தியிலும் இந்த காமன் கூத்து தொடர்பான உணர்வுகள் இயல்பாகவே உட்புகுந்து அவர்கள் ஆளுமையில் செல்வாக்கு செலுத்துகின்றன. மலையக பாடசாலைகளில் கலை நிகழ்வுகளின் போது காமன் கூத்தை அரங்கேற்றி மகிழ்ந்த தருணங்களும் உள்ளன. குறிப்பாக 1990களில் தொடக்கத்தில் அகில இலங்கை தமிழ் மொழி தின போட்டிகளில் கூத்து வடிவமும் ஒரு போட்டி நிகழ்வாக இணைக்கப்பட்டது. இப்போட்டிகளின் மாகாண மட்டம் வரை இக்கூத்து கலை வடிவம் முக்கிய பங்கு வகித்துள்ளது. இதன் மூலம் மத்திய, ஊவா, சப்ரக மூவா மற்றும் தென் மாகாண போட்டிகளில் காமன் கூத்தை அரங்கேற்றும் வாய்ப்புகள் கிடைத்தன. அதே வேளையில் வடகிழக்கு மாகாணங்களிலும் அம்மாகாணங்களுக்கு உரிய பாரம்பரிய கூத்து வடிவங்கள் அரங்கேற்றம் கண்டன. பின்னர் 1997 ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட கல்வி சீர்திருத்த நடவடிக்கைகளுக்கு அமைய
போத உயர்தர பிரிவில் முதன்முறையாக நாடகமும் அரங்கியலும் பாடத்திட்டம் இணைக்கப்பட்டது. இதன் தொடர்பாக மலையகத்தில் இப்பாடம் பொகவந்தலாவ ஹெரிஸ் ரோசரி வித்தியாலயத்தில் தொடக்கப்பட்டது. அரங்கியல் தளத்தில் காமன் கூத்தின் வளர்ச்சிக்கு பின்னணியில் அதிபர் நாகலிங்கத்தின் பங்களிப்பு குறிப்பிடத்தக்கதாக அமைந்தது. அதன் தொடர்ச்சியாக தரம் 6 தமிழ் பாடநூலில் காமன் கூத்து குறித்த கட்டுரை ஒன்று இணைக்கப்பட்டது. இக்கல்விசார் நடவடிக்கைகளில் பின்னணியில் இலங்கை கல்வி வெளியீட்டு திணைக்களத்தின் உதவி ஆணையாளராக கடமையாற்றிய அமரர் லெனின் மதிவாணன் அவர்களின் பங்களிப்பு முதன்மையானதாகவே கருதப்படுகின்றது. 1950களில் பின்னர் பேராதனை பல்கலைக்கழகம் தமிழ் சிங்கள நாடகங்களின் வளர்ச்சிக்கு வலுவான அடித்தளமிட்டதாக பேராசிரியர் சி மௌனகுரு குறிப்பிடுகின்றார். இக்கால பகுதியில் தமிழ் நாடக மரபு பேராசிரியர் சூனா வித்யானந்தன் தலைமையிலும் சிங்கள நாடக மரபு பேராசிரியர் எதிரி வீர சரத் சந்திர தலைமையிலும் எழுச்சி பெற்றன. எனினும் இத்தகு முதன்மை நாடக மரபுகளுடன் மலையக நாடக வடிவங்களையும் இணைக்கொள்வதில் நிலவிய தயக்க நிலை ஈழத்து நாடக வரலாற்றில் ஒரு பெரும் இடைவெளியை ஏற்படுத்தியது. குறிப்பாக மலையக பின்புலத்தில் இயங்கிய தேசபக்தன் கோ நடேசையரின் தொழிலாளரின் அந்தர பிழைப்பு என்ற நாடகம் மலையகத்தின் முதலாவது அரசியல் நாடக பிரத்யேகமாக கருதப்படுகின்றது. இப்பிரதியில் இடம்பெற்றுள்ள பாடல்கள் ஈழத்து முச்சந்தி இலக்கியத்தின் தோற்றுவாயாகவும் ஈழத்து அரசியல் கவிதைகளின் தொடக்க புள்ளியாகவும் அடையாளப்படுத்தப்படுகின்றன. இத்தகைய வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த மலையக அரங்கில் நடவடிக்கைகள் பிற்கால ஈழத்து நாடக ஆய்வுகளிலும் ஆவணப்படுத்தல்களிலும் போதிய கவனத்தை பெறாமல் புறக்கணிக்கப்பட்டிருந்தமை இங்கு சுட்டிக்காட்டத்தக்கதாகும். பின்னாளில் தென்கிழக்கு பல்கலைக்கழக நுண்கலை பீடம் 1996 முதல் உலக நாடக விழாவை நடத்த தலைப்பட்டது. வடக்கு கிழக்கு மாகாணங்களில் பயில் நிலையில் இருந்த கூத்துக்கள் வருடாந்தம் அரங்கேற்றம் பெற்று வந்தன. இவ்வரங்கில் முதலாக 2002 வருடமே மலையக கூத்துக்களும் அரங்கேற்றம் கண்டன. இவ்வரங்கேற்றத்தில் பங்கேற்ற கலைஞர்களையும் தலைமையேற்று அழைத்து வந்ததில் பொன் பிரபாகரனும் சிறப்பிடம் உள்ளதாக பேராசிரியர் சி மௌனகுரு குறிப்பிடுவார். இந்நிகழ்வுகளில் பிரதான கலையாக காமன் கூத்தை அரங்கேற்றியதுடன் மலையகத்தில் பயில் நிலையில் உள்ள பொன்னர் சங்கர், அர்ச்சுனன் தபசு ஆகிய கூத்துக்களையும் அரங்கேற்றியுள்ளார்கள். அதன் பின்னர் மலையக களங்களிலும் உள்ள அரங்கில் காமன் கூத்தை அரங்கேற்றும் முனைப்பு தொடர்ந்தது. 1987 அதிகார பரவலாக்க நடவடிக்கைக்கு அமைய இலங்கை இந்திய ஒப்பந்தம் கச்சாத்திடப்படுகின்றது. இன பிரச்சினைக்கும் தீர்வு காணும் வகையில் மாகாண சபை முறைமை அமுலுக்கு வருகின்றது. மாகாண சபை நடைமுறையின் பின்னர் மத்திய மாகாணம், ஊபா மாகாணம் ஆகியவற்றின் அமைச்சரவைகளில் இந்திய வம்சாவளி தமிழர்கள் ஒவ்வொருவர் அங்கம் வகிக்கும் வாய்ப்பு கிட்டியது. ஆட்சியில் இருந்த ஐக்கிய தேசிய கட்சி மாகாண அரசுகளின் அதிகாரத்தையும் தம் வசமே வைத்திருந்தது. ஐக்கிய தேசிய கட்சியுடன் கொண்டிருந்த உடன்பாடான நிலையின் நிமித்தம் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் அமைச்சு பொறுப்பை தீர்மானிக்கும் சக்தியாக திகழ்ந்தது. 2 மாகாணங்களிலும் தொடர்ந்து சாகித்ய விழாக்கள் நடத்துவதுண்டு. இவ்விழாக்களில் காமன் கூத்தை அரங்கேற்றி மகிழ்ந்ததையும் குறிப்பிடத்தக்கது. சாகித்ய விழாக்களின் விருத்தி நிலையில் மலையக தமிழராட்சி மகாநாடு பற்றிய சிந்தனையும்
அதனை நடைமுறைப்படுத்திய விதமும் கவனத்திற்குரியதாகும். ஸ்ரீபாத தேசிய கல்வியியற் கல்லூரி, கொட்டகலை அரசினர் அரசியற் பயிற் கல்லூரி ஆகியன மலையக சூழலில் அமைந்திருந்தவையினால் அவற்றின் உள்ளக அரங்குகளில் காமன் கூத்து தொடர்ச்சியாக அரங்கேற்றப்பட்டு வந்தது. இவ்வாறு உள்ளக அரங்குகளில் மேடையேற்றப்படும் போது கால எல்லையை கருத்தில் கொண்டு காமன் கூத்தின் பிரதான கதையம் சங்கங்கள் மாத்திரமே உள்ளடக்க பெற்றன. இந்த உள்ளக அரங்காற்றுகை மரபின் தொடர்ச்சியாக 2011 ஆண்டு கோவையில் நடைபெற்ற உலக தமிழ் செம்மொழி மாநாட்டில் காமன் கூத்தை மேடையேற்றுவதற்கு கிடைத்த வாய்ப்பும் அதன் அரங்கேற்றமும் முதன்முறையாக கவனத்தை பெற்றன. கலைஞர் பி. ஹெலன் தலைமையிலான மலையக மக்கள் கலையரங்கு குழுவினர் இம்மகாநாட்டின் கூத்தினை அரங்காற்றுகை செய்தனர். இதன் பின்னர் கொழும்பில் நடைபெற்ற மலையக கல்வி அபிவிருத்தி மன்ற நிகழ்விலும் மத்திய மாகாண சாகித்திய விழாவிலும் இக்குழுவினரால் காமன் கூத்து மேடையேற்றப்பட்டது. பொதுவாக பாரம்பரிய காமன் கூத்து வழிபாட்டு களங்களிலும் சரி, நவீன உள்ளக அரங்கு முயற்சிகளிலும் சரி, ரதி பாத்திரத்தை ஆண்களே ஏற்று நடிக்கும் மரபார்ந்த நடைமுறையே பின்பற்றப்பட்டு வந்த இம்மரபினை உடைத்து முதலில் ரதி பாத்திரத்தில் பெண் ஒருவரை பங்கேற்றச் செய்து பெருமை பிரான்சிஸ் அஜுந்தா என்ற பெண்மணியையும் சாரு. இவர் மலையக மக்கள் கலையரங்கின் தலைவரும் கலைஞருமான பி. ஹெலனின் மூத்த சகோதரி ஆவார். செந்தூரன், வி.டி. தர்மலிங்கம் ஆகியோரின் மேடை முயற்சிகளின் போதே பிரான்சிஸ் அஜுந்தா ரதி பாத்திரத்தை ஏற்று நடித்தார். அவரை தொடர்ந்து மலையக மக்கள் கலையரங்கின் கலைஞராக ஸ்ரீநிவேதா என்ற மாணவியின் ரதி வேடம் மேற்று பல மேடைகளில் தன் திறமையை வெளிப்படுத்தியுள்ளார். கோவையில் அரங்கேறிய காமன் கூத்திலும் ஸ்ரீநிவேதாவே ரதியாக பாத்திரம் ஏற்று இருந்தது குறிப்பிடத்தக்கதாகும். பொதுவாக காமன் கூத்துக்கள் களங்கள் ஆணாதிக்க போக்கு கொண்டவையாக காணப்பட்ட போதிலும் அவற்றின் வழிபாட்டு நோக்கம் ரதி முதலான பெண்களின் மேன்மையையே மையமாக கொண்டிருந்தது. கூத்து களங்களில் ஆண்களின் செயற்பாடுகள் முழுமை பெறுவதற்கு வீட்டு தரப்பிலிருந்து பெண்கள் வழங்கும் உழைப்பும் பங்களிப்பும் பின்னணியாக அமைகின்ற போதிலும் அவை எவ்வித மதிப்பீட்டிற்கும் உட்படுத்தப்படுவதில்லை. காமன் கூத்து அரங்கேற்றத்தில் வெற்றிக்கு பின்னால் பெண்களின் உற்சாகமும் தியாகமும் உற்று நோக்கப்பட வேண்டிய சமூக கூறுகளாகும். சில பாரம்பரிய களங்களில் பெண்கள் காமன் கூத்து பாடல்களை இசைப்பதை காண முடிகின்றது. இது ஒரு அபூர்வமான நிகழ்வாக கருதப்பட்ட போதிலும் ஒட்டுமொத்த நாட்டார் பாடல் மரபை பேணி காப்பதில் பெண்களே இன்றும் முதன்மை பெற்று விளங்குகின்றனர். சிறுவர்களைப் போலவே செவிமடுத்தல் வழியிலான வாய்மொழி மரபு நடைமுறையினூடாக பல காமன் கூத்து பாடல்களை பெண்கள் தங்கள் நினைவாற்றலில் தக்க வைத்துக் கொண்டுள்ளமை இங்கு சுட்டிக்காட்டத்தக்கது. இத்தகைய பின்னணியின் காமன் கூத்து களத்தில் பாடல்களை பாடும் பெண்களின் வரிசையில் சமகாலத்தில் முத்துக்குமார் சந்திரகுமாரி என்ற பெண்மணி முதன்மையான கவனத்தை பெறுகின்றார். நாவலப்பட்டி கலமுதுனை தோட்டத்தைச் சேர்ந்த இவரின் தந்தை முத்துக்குமார் நீண்ட காலம் காமன் கூத்து அண்ணாவியாராக விளங்கியவர் என்பது குறிப்பிடத்தக்கதாகும். அண்மை கால மலையக சமூக அசைவியக்கத்தில் அரங்கியல் புதுமைகளை புகட்டும் முக்கியமொரு களமாக சப்ரமுவ மாகாணத்தின் கந்தலோயா தமிழ் வித்தியாலயம் விளங்கி வருகின்றது. இப்பாடசாலை தரப்பினர் தங்கள் வளாகத்தினுள் காமன் நாட்டு தலை பாரம்பரியமாக தொடர்வதோடு
இக்கூத்து வருடாந்தம் அரங்கேற்றப்பட வேண்டும் என்ற உத்தரவாதத்தையும் வழங்கியுள்ளனர். பல தோட்டப் பகுதிகளில் காமன் கூத்து மரபு படிப்படியாக அழிந்து மூடு விழா வரும் சூழலில் ஒரு நிறுவனமாக நின்று இப்புதிய நடைமுறையை தொடக்கி வைத்த பெருமை இப்பாடசாலையிலேயே சாரும். 2024 தொடக்கப்பட்ட இப்பணி இவ்வருடமும் 2025-2026 வெற்றிகரமாக தொடர்ந்தது. இக்களத்தில் பெண்களின் பங்களிப்பு என்பது மிக சிறந்ததொரு பரிணாமத்தை எட்டியுள்ளது. குறிப்பாக பெண்கள் காமன் கூத்து பாடல்களை இசைப்பதோடு மட்டுமன்றி பாரம்பரிய இசைக்கருவியான தப்பிசையை முழங்குவதிலும் முன்னின்று செயற்படுகின்றனர். விடிய விடிய நிகழும் இக்கூத்தரங்கில் பெண்கள் வெறும் பார்வையாளராக அன்றி தீவிர செயற்பாளர்களாகவும் களம் காண்கின்றனர். பல்கலைக்கழகங்களில் பயிலும் மற்றும் பயின்று முடித்த மலையக மாணவிகளும் இத்தகைய அரங்கியல் செயற்பாடுகளில் தங்களை முதன்மையாக இணைத்துக் கொண்டுள்ளனர். அது மட்டுமன்றி கூத்துக்களத்தில் வேடமேற்கும் தங்கள் வீட்டு ஆண்களுக்கான ஒப்பனை செயல்பாடுகளிலும் பெண்கள் தங்களை ஈடுபடுத்திக் கொள்கின்றனர். இதன் மூலம் நிறுவனமயமாக்கப்பட்ட நவீன சூழலிலும் பாரம்பரிய களங்களிலும் காமன் கூத்தை அடுத்த தலைமுறைக்கு கடத்தி செல்வதில் பெண்களின் பங்களிப்பு இன்றியமையாத சமூக விசை என்பது புலனாகிறது. மலையக மக்கள் கலை அரங்கு கலைஞர்களை செம்மொழி மகாநாட்டு அரங்கேற்றத்தின் போது பிரதியாக்க நூல் ஒன்றினையும் வெளியிட்டு விநியோகித்தார்கள். இப்பிரதியாக்கம் காமன் கூத்தின் முழு கதை அம்சத்தையும் எடுத்துரைக்கிறது. காமன் கூத்தில் இடம்பெறும் கிளைக்கதைகள் இந்நூலில் இணைக்கப்படாமையால் இருப்பினும் கதை அம்சத்தை முழுமையாக விளங்கிக் கொள்ளும் வகையில் இந்நூல் அமைந்திருந்தது. இப்பிரதியாக்கத்தோடு கவிஞர் சு. முரளிதரனின் இலங்கையில் காமன் கூத்து சில அர்த்தங்கோடல்களும் எனும் கட்டுரையையும் காமன் கூத்து தொடர்பான புரிதலுக்கு வழிவகுக்கின்றது. இதேவேளை வே. ராமரின் மலையக கலைஞர்களும் இன்றைய நிலையும் எனும் கட்டுரை மலையக சமூகத்தின் கலை மரபுகளுக்கும் அதன் சமூக பின்னணிகளுக்குமான தொடர்புகளை வெளிப்படுத்தும் மற்றும் ஒரு முக்கிய பதிவாக அமைகிறது. இக்கால பகுதியில் மலையக மக்கள் என்ற தனித்துவமான சமூக அடையாளத்தை இந்தியாவின் மலைவாழ் மக்கள் என்ற பொது புரிதலோடு ஒப்பிட்டு நோக்கியதால் ஏற்பட்ட கோட்பாட்டு சர்ச்சைகள் தமிழக அறிவுச் சூழலில் நிலவியமை இங்கு குறிப்பிடத்தக்கது. மலையக நாட்டார் பாடல்களை தொகுத்து ஆவணப்படுத்தும் முயற்சியில் எழுத்தாளர் மு. சிவலிங்கத்தின் முன்னெடுப்புகள் முதன்மையான கவனத்தை பெறுகின்றன. மலையகத்திற்கே உரிய தனித்துவமான பல நாட்டார் பாடல்கள் இவரது தொகுப்பில் உள்ளடக்கப்பட்டுள்ளன. எனினும் வாய்மொழி மரபு பாடல்களுடன் அரை நாட்டார் பாடல்களையும் அவர் அத்தொகுப்பில் இணைத்து கொண்டமையால் தூய நாட்டார் பாடல்கள் என்ற வரையறைக்குள்ளிருந்தும் அந்நூல் சற்றே விலகி நின்று நோக்கப்படுகிறது. இத்தகைய விமர்சனங்கள் இருந்த போதிலும் அவரது நாட்டார் பாடல் தொகுப்பு காமன் கூத்துக்குரிய முழுமையான பிரதியொன்றும் இணைக்கப்பட்டு ஆவணப்படுத்தப்பட்டுள்ளமை கூத்து ஆய்வாளர்களுக்கு கிடைத்துள்ள மிக முக்கியமான தரவாக கருதப்படுகிறது. 2016 உலக தமிழ் நாடக விழாவை நடத்துவது தொடர்பில் மூத்த கலைஞரும் உடல் சஞ்சிகையின் ஆசிரியருமான எம். அரியநாயகம் தலைமையில் ஆயுத்தம் பணிகள் மேற்கொள்ளப்பட்டன. உடல் சஞ்சிகை மலையக சூழலோடு கொண்டிருந்த நெருக்கமான தொடர்பின் விளைவாக இவ்விழாவில் பங்கேற்ற மலையக கலைஞர்களுக்கும் அழைப்பு விடுவிக்கப்பட்டது. இத்தகைய லட்சுமணன் தலைமையிலான நிகர் சமூக கலை இலக்கிய அரங்கம் குழுவினர் இவ்விழாவில் பங்கெடுக்க தயாராக இருந்த போதிலும்
விசா அனுமதி மறுக்கப்பட்டமையினால் அவர்களுக்கான பயண வாய்ப்பு கை நழுவி போனது. இவ்வாறு சர்வதேச மேடைக்கான வாய்ப்பு தவறிவிட்ட போதிலும் இக்கலைஞர்களால் அங்கு அரங்கேற்றப்படவிருந்த காமன் கூத்து பற்றிய உரையாடல்களும் அவதானிப்புகளும் இவ்விழாவில் முதன்மையாக பேசப்பட்டன. மேலும் இவ்விழாவை முன்னிறுத்தி நிகர் அமைப்பானது மலையக அரங்கில் அரங்கியல் தொடர்பிலான ஆவண சிறப்பிதழ் ஒன்றையும் வெளியிட்டிருந்தது. மலையக அரங்கியல் முயற்சிகள் மற்றும் அதன் சமகால போக்குகள் குறித்த பல காத்திரமான கட்டுரைகள் இச்சிறப்பிதழில் உள்ளடக்கப்பட்டிருந்தமை முதன்மையான வரலாற்று பதிவாகும். இந்த சர்வதேச முயற்சிக்கு பின்னரான காலப்பகுதியில் கலைஞர் வே. ராமர் தலைமையிலான குழுவினர் கொழும்பு தமிழ்ச்சங்கத்தின் நிகழ்வொன்றில் காமன் கூத்தை வெற்றிகரமாக அரங்கேற்றி இருந்தமை இங்கு சுட்டிக்காட்டத்தக்கது. அதனைத் தொடர்ந்து 2018 ஆண்டு இலங்கை அனைத்து பல்கலைக்கழகங்களின் தமிழ்ச்சங்க மாணவர் பேரவை யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் நடாத்திய கலைவிழா நிகழ்ச்சியில் காமன் கூத்து அரங்கேற்றப்பட்டமை மற்றுமொரு முக்கிய மைல்கல்லாகும். மக்கள் கலை பண்பாட்டு அரங்கு, நிகர் சமூக கலை இலக்கிய அரங்கம் ஆகிய அமைப்புகள் இணைந்து பங்கேற்ற இந்த நிகழ்வின் போதே காமன் கூத்தின் பிரத்தியாக்கமும் உள்ளடக்கப்பட்டு மலையக மக்கள் கலையான காமன் கூத்து எனும் தலைப்பிலான நூல் வெளியிட்டமை முதன்மையான கவனத்தை பெறுகின்றது. உலகளாவிய தமிழ் இலக்கிய சூழலில் இலக்கிய சந்திப்பு இயக்கத்தின் செயற்பாடுகள் மிக முக்கியமான அறிவுத்தள உரையாடல்களை உருவாக்குபவை. அவ்வகையில் மலையகத்தை மையப்படுத்தி நடாத்தப்பட்ட 47வது இலக்கிய சந்திப்பு நிகழ்வில் காமன் கூத்து அரங்கேற்றப்பட்டதோடு அது குறித்து விரிவான கலந்துரையாடல்களும் ஆய்வரங்கில் முன்னெடுக்கப்பட்டன. உலகெங்கிலும் வாழும் தமிழ் இலக்கிய கர்த்தாக்களும் கோட்பாட்டாளர்களும் ஒன்று கூடி கருத்து பரிமாற்றம் செய்யும் இத்தகையதொரு சர்வதேச களத்தில் மலையக காமன் கூத்து பேசுபொருளாக்கப்பட்டமை அதன் அரங்கியல் முக்கியத்துவத்தையும் உலகளாவிய ரீதியில் பறைசாற்றுவதாக அமைந்தது. அகில இலங்கை தமிழ் மொழி தின போட்டிகளில் இருந்து கூத்து மற்றும் சமூக நாடக போட்டிகள் நீக்கப்பட்டமை மாணவர்களுக்கிடையே இளமை காலத்தினிலே பாரம்பரிய கலைகள் குறித்த புரிதல் ஏற்படுவதை தடுத்துள்ளது. குறிப்பாக 2023 ஆண்டு முதல் ஆரம்ப கல்வி பிரிவினர் இப்போட்டிகளில் இருந்து முழுமையாக நீக்கப்பட்டமை பாடசாலைகளின் கலை மொழி சார்ந்த உயிரோட்டத்தை பாதித்துள்ளது. இம்மாற்றத்தை ஒரு சில ஆசிரியர்கள் வரவேற்ற போதிலும் ஆரம்ப பிரிவினரை மீண்டும் போட்டிகளில் இணைக்க வேண்டும் என அகில இலங்கை பதில் அதிபர்கள் சங்கம் தொடர்ச்சியாக கோரி வருகின்றது. பருவத்தில் மொழிப்பற்றையும் கலை ஆர்வத்தையும் வளர்ப்பதே எதிர்கால தலைமுறையை தயார்படுத்த உதவும் என்பதால் தமிழ் மொழி தின போட்டிகளில் விடுபட்டு போன சமூக நாடகங்களையும் கூத்துக்களையும் மீளவும் இணைத்து சீர்திருத்தங்களை மேற்கொள்ள வேண்டியது தற்போதைய காலத்தின் தேவையாகும். பல்கலைக்கழகங்களில் அரங்கியல் மற்றும் நுண்கலைத்துறையில் மலையக மாணவர்கள் பலர் பயின்ற போதிலும் ஒப்பீட்டளவில் மலையக அரங்கியல் வளர்ச்சி வேகம் குறைவாகவே உள்ளது. இறுதி ஆண்டு ஆய்வுக்காக தேடப்படும் தரவுகள் பட்டம் பெற்ற பின் கிடப்பில் போடப்படுவதும் அரசு சார்பற்ற நிறுவனங்களின் உதவித்தொகைக்காக வீதி நாடகங்களில் பங்கேற்றவர்கள் பின்னர் அக்கலைகளை கைவிடுவதும் வழமையாகியுள்ளது. இச்சூழலுக்கு மத்தியில் ஒரு சிலர் மாத்திரமே அரங்க நடவடிக்கைகளையும் எழுத்து பணிகளையும் தொடர்ச்சியாக முன்னெடுத்து வருகின்றனர். இவ்வகையில் கந்தலோயா சமூகத்தைச் சேர்ந்த மாணவர்களினது அரங்க வலையமைப்பு கலைஞர்களினதும் பங்களிப்பு முக்கியமானது.
குறிப்பாக யாழ்ப்பாண பல்கலைக்கழக விரிவுரையாளர் மெய்யநாதன் கேதீசின் மலையக தமிழர் பண்பாட்டிய கவியில் அடிப்படையில் காமன் கூத்து ஆத்திகை எனும் ஆய்வுக் கட்டுரை அண்மை காலத்தில் மிகுந்த கவனம் பெற்றுள்ளது. அவரைப் போலவே குழந்தைவேல் ஞானவள்ளி, கண்டி இரா நித்யானந்தன், லட்சுமணன் மற்றும் அண்மை காலமாக யோகநாதன் சாலினி ஆகியோரின் காமன் கூத்து சார்ந்த ஆய்வு எழுத்து முயற்சிகள் மலையக அரங்கியலில் நம்பிக்கையூட்டும் பதிவுகளாக விளங்குகின்றன. தொலைக்காட்சி ஊடகங்களின் ஆவணப்படுத்தல் செயற்பாடுகள் காமன் கூத்து மரபை பொதுவெளியில் கொண்டு சேர்ப்பதிலும் கலைஞர்கள் மற்றும் கலை ஆர்வலர்கள் மத்தியில் நேர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்துவதிலும் முக்கிய பங்கு வகிக்கின்றன. குறிப்பாக தங்கள் ஊர்களில் அரங்கேறும் காமன் கூத்து பற்றிய செய்திகள் ஊடகங்களில் வெளியாகும் போது அது கலைஞர்களிடையே ஒரு வகை உளவியல் தூண்டலையும் கலை ஈடுபாட்டிற்கான மேலதிக ஆர்வத்தையும் தோற்றுவிக்கின்றது. இத்தகைய தூண்டல் நிலைகள் இக்கலையின் தொடர்ச்சியான வளர்ச்சிக்கு ஊக்கமளிப்பவையாக அமைகின்றன. அவ்வகையில் இலங்கையில் காமன் கூத்தை முறையாக ஆவணப்படமாக மாற்றும் முயற்சியில் 2018 ஆண்டளவில் வசந்தம் தொலைக்காட்சி மேற்கொண்ட பிரியத்தனங்கள் முதன்மையான கவனத்தை பெறுகின்றன. மஸ்கெலியா லெங்கா தோட்டத்தில் இடம்பெற்ற காமன் கூத்தை மையமாக கொண்டு 30 நிமிடங்கள் கொண்ட 15 பாகங்கள் அடங்கிய விவரண தொடராக இது வாராந்தம் ஒளிபரப்பப்பட்டது. இந்த நிகழ்ச்சியின் தயாரிப்பாளராக கே புண்ணியமூர்த்தி, தொகுப்பாளராக கலைஞர் வே ராமர், ஒருங்கிணைப்பாளராக பேனா விஜயகோபால் மற்றும் உதயசேகர் ஆகியோர் காத்திரமாக பணியாற்றியிருந்தனர். மத்திய கலாச்சார அமைச்சு, மாகாண சபைகள் மற்றும் பிரதேச செயலகங்கள் போன்ற அரச கட்டமைப்புகள் தேசிய அளவில் கலைகளை மேம்படுத்தி வருகின்ற போதிலும் தோட்டப்புற கலைகள் மற்றும் கலைஞர்கள் தொடர்பில் அவை பராமுகமாகவே தொழிற்படுகின்றன. இக்குறையை களைந்து அரசோடு தொடர்புகளை ஏற்படுத்த பெருந்தோட்ட உட்கட்டமைப்பு அமைச்சினால் நியமிக்கப்பட்ட பெருந்தோட்ட வசதி அளிப்பாளர்கள் மற்றும் இந்து கலாச்சார அலுவல்கள் திணைக்கள அதிகாரிகள் இவ்விடயத்தில் போதிய அக்கறை செலுத்த தவறியுள்ளனர். இதற்கு சான்றாக மலையக கலைஞர்களின் கரகாட்ட கலைஞர் கலகா பச்சமுத்து, நாவலப்பிட்டி கலபட கோபால் அண்ணாவியார் போன்ற ஒரு சிலருக்கு மட்டுமே இலங்கை அரசின் உயரிய கலாபூஷணம் விருது வழங்கப்பட்டுள்ளது. ஆனால் தலைமுறையாக காமன் கூத்தில் ஈடுபட்டு வரும் பெரும்பாலான கலைஞர்கள் இன்னும் அங்கீகாரம் பெறாமலேயே உள்ளனர். எனவே பிரதேச செயலக கலாச்சார உத்தியோகத்தர்கள் மலையக கலைஞர்கள் மீது தனிக்கவனம் செலுத்த வேண்டியதுடன் காமன் கூத்து குழுக்களை பிரதேச செயலகங்களில் முறைப்படி பதிவு செய்வதற்கான விழிப்புணர்வு நடவடிக்கைகளையும் முன்னெடுக்க வேண்டியது தற்போதைய அவசிய தேவையாகும். மேற்படி பிரயத்தனத்தில் 2023 2024 வருடங்களில் தலவாக்கொல்லை பிரதேச செயலகத்தில் கடமையாற்றும் கலாச்சார உத்தியோகத்தரின் முயற்சியில் இந்து கலாச்சார அலுவல்கள் திணைக்களம் மலையக நாட்டார் கலைகள் தொடர்பிலான ஆய்வரங்கு ஒன்றையும் இக்கலை விழாக்களையும் நிகழ்த்தியிருந்தது. இந்த நிகழ்வின் போது மலையக நாட்டார் வழக்காட்டியல் தொடர்பான ஆய்வுக் கட்டுரைகள் வாசிக்கப்பட்டன. இதனைத் தொடர்ந்து 2023 2024 வருடங்களில் ஆய்வாளர்களினால் சமர்ப்பிக்கப்பட்ட ஆய்வுக் கட்டுரைகளை தொகுத்து நூலாக வெளியிடும் முயற்சியை இந்து கலாச்சார அலுவல்கள் திணைக்களம் தொடங்கியது. இருந்த போதிலும் ஆய்வாளர்களினால் முன்வைக்கப்பட்ட
ஆய்வுக் கட்டுரைகள் இதுவரையில் முழுமையாக கிடைக்கப் பெறாமையால் அம்முயற்சி இற்றுவரையும் கைகூடவில்லை. மேலும் 2023 வருடம் ஸ்ரீபாத தேசிய கல்வியியற் கல்லூரியில் மலையக நிகழ்த்துக்கலைகள் தொடர்பிலான ஆக்கங்கள் அடங்கிய மலைநாட்டார் கலைவளம் தொகுப்பு நூல் வெளியிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அத்தோடு சி.வி. வேலுப்பிள்ளை தொகுத்து வெளியிட்ட மாமன் மகளே மாமன் மகனே நாட்டார் பாடல் தொகுப்பு நூலும் பேராசிரியர் ஸ்ரீ பிரசாந்தன் அவர்களால் மீள்பதிப்பு செய்யப்பட்டு வெளியிட்டமையும் குறிப்பிடத்தக்கது. அவ்வாறே பேராசிரியர் வ. மகேஸ்வரன் எழுதிய பொன்னர் சங்கர் கள ஆய்வு நூலும் வெளியிட்டு வைக்கப்பட்டது. நிறுவனங்கள், உத்தியோகத்தர்கள் கலாச்சார நடவடிக்கைகளை விரிவுபடுத்த எண்ணுகின்ற போதிலும் சமூகம் கற்றவர்களும் அவற்றை கண்டுகொள்ளாமை என்பது துரதிர்ஷ்ட சம்பவங்களாகவே நிகழ்ந்து முடிந்து விடுகின்றன. மலையகத்துக்கான தனித்துவமான பல்கலைக்கழகம் ஒன்றின் அவசியம் குறித்த கோரிக்கைகள் தொடர்ச்சியாக முன்வைக்கப்பட்டு வருகின்றன. அது இன்னும் சாத்தியப்படாத சூழலில் இப்பிராந்தியத்தின் முதன்மை உயர்கல்வி நிறுவனமாக விளங்கும் ஸ்ரீபாத தேசிய கல்வியியற் கல்லூரி மலையக சமூக அசைவியக்கத்தில் மிக முக்கிய பங்கினை ஆற்றி வருகின்றது. இக்கல்லூரியின் சமூக பங்களிப்புகள் உற்று நோக்கத்தக்கவை. எனினும் அண்மை காலமாக அதன் செயற்பாடுகளில் மந்தநிலை நிலவியமை விவாதத்துக்குள்ளாகியிருந்தது. அதனால் நடப்பு ஆண்டில் கல்லூரியின் செயற்பாடுகள் மீண்டும் திருப்திகரமான நிலையை எட்டியுள்ளதை அவதானிக்க முடிகின்றது. குறிப்பாக இக்கல்லூரியின் 6ஆம் மற்றும் 7ஆம் தொகுதி மாணவர்களால் தொடங்கப்பட்டு பின்னர் தற்காலிகமாக தடைப்பட்டிருந்த லயம் சஞ்சிகையின் மீள்வரவு மலையக அறிவுச்சூழலில் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. அத்தோடு கடந்த மாதம் இந்து கல்லூரியின் பயிலுனர்கள் ஒன்றிணைந்து காமன் கூத்தை வெற்றிகரமாக அரங்கேற்றி இருந்தமையும் முதன்மையான கவனத்தை பெறுகின்றது. ஸ்ரீபாத கல்வியியற் கல்லூரியின் தமிழ்ச் சங்கத்தை மீளக் கட்டியெழுப்பும் கூட்டு பிரயத்தனத்தின் ஒரு பகுதியாக இக்காமன் கூத்து ஆற்றிகை அமைந்திருந்தமை அரங்கியல் ஆர்வலர்களால் பெரிதும் பாராட்டத்தக்க சிறப்பம்சமாகும். ஒரு சமூகத்தின் கூட்டு அடையாளம் என்ற வகையில் மலையக பண்பாடு குறித்த இத்தகைய கரிசனையையும் விழிப்புணர்வும் சமூகத்தின் அனைத்து தரப்பினரிடையே விரிவடைய வேண்டியது காலத்தின் கட்டாயமாகும். நன்றி.